ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே இனிக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அப்டேட் பார்க்கலாம் வாங்க. நித்யா வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தடபுடலாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நித்யாவை வந்து கொஞ்சம் பக்கம் சபரி வீட்டில் வராங்க. நம்ம நித்யாவோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்கக்கூடிய கர்டன்ஸ்லாம் மாற்றிட்டு இருக்காரு. நம்ம பிரீத்தி வந்து டைனிங் டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரீத்தி வந்து தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா மாமாவுக்கு வந்து பக்கோடானா ரொம்ப பிடிக்கும், பக்கோடா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரீத்தியோட அம்மாவும் சரிம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. சமயத்தில் வந்து நம்ம நித்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நித்யாவும் சுவாத்தியும் வராங்க. அப்போ நித்யாவை பார்த்துட்டு நம்ம பிரீத்தி வந்து சிரிக்கிறாங்க இருக்காங்க, பார்க்கறதுக்கு தெய்வத மாதிரி இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம ஸ்வாதி வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா பிரீத்தி, நம்ம செட்ல நித்யா தான் வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் டாப்பர். இன்னைக்கு நம்ம செட்லயே வந்து நித்யாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுது, அதுவும் லவ் மேரேஜ். கல்யாணம் ஆகும் போது நம்ம செட்லயே நித்யாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தின்னு சொல்றாங்க, ஆமா ஸ்வாதி நீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம செட்லயே நித்யா தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகுது அப்படின்னு நினைச்சு 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அப்போ நம்ம ஸ்வாதியும் பிரீத்தியும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவங்க காதல வாங்கிக்காம நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன்ல சிக்னல் கொடுக்குறேன், நான் இரும்புற மாதிரி வந்து அது மாதிரி பண்றேன், அது என்னோட இரும்பு சத்தத்தை கேட்டு நீ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி என்னுடைய ரூமுக்கு வா, அப்போ வந்து நீயும் நானும் போட்டோ எடுத்துக்கலாம், பிரீத்தி கிட்ட சொல்லி நான் போட்டோ எடுக்க சொல்றேன், நீயும் நானும் போட்டோ எடுத்துக்கலாம், இந்த அழகான ஒரு மெமரபிளான ஒரு தருணத்தை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அதனால வந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சமயத்தில் வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு கேட்கிட்ட, நித்யா நான் வரல, என்னோட ஃபேமிலி மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சமயத்துல வந்து சமீருடைய அந்த பதிலை கேட்டு நம்ம நித்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலை அடைகிறாங்க. இப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சமீர், உன்னுடைய வீட்டுல வந்து ஏற்கனவே உன்னுடைய மாமா ரத்தல என்ன ஏற்கனவே பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் எப்படி சமாளிக்க போறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா சொல்றாங்க. சமீர் வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, அம்மா இருக்காங்க, அம்மா பார்த்துப்பாங்க, எதுக்கும் பயப்படாத, ஓகே தைரியமா இரு, ஒன்றும் ஆகாது, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பார்த்தீங்கன்னா நித்யாவுக்கு தைரியம் கொடுக்குறாரு. தைரியம் கொடுத்துட்டு சமீர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நித்யா உன்னுடைய அப்பாவை மட்டும் கோவப்படாம இருந்தா போதும், எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யா வீட்டுக்கு வந்து நித்யாவோட பெரியப்பாவும் பெரியமாவும் வராங்க. கல்யாணத்துக்கு சமாதானம் வாங்கணும், சமீருக்கும் நமக்கும் நடக்க போற அந்த கல்யாணத்துக்கு வந்து சமீர் வீட்லயும் நம்ம வீட்லயும் சமாதானம் வாங்கணும், பேச்சுவார்த்தை நல்லபடியா சுமூகமா முடியும்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நினைத்தாலே இனிக்கும் சீரியல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.